கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்ஸ்லாம் பார்க்கலன்னா சீக்கிரமா போய் பார்த்து வந்துருங்க. பரபரப்பான கட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய சாப்டர் 17 கிங் இன் ஆக்ஷன் பார்ட் 1. அரசர் எப்பயோ கொன்ன ஒரு மிருகத்துடைய பேரண்ட்ஸ் இப்போ அவரை மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்குங்க. ஆரம்பிச்சு வச்சதை நானே முடிக்கிறேன்னு அரசரும் களத்துல இறங்கிட்டாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த மிருகம் அரசரை தாக்க ஓடி வர அரசரும் அந்த மிருகத்தை நோக்கி வாளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. கிட்ட போக அந்த மிருகம் அரசரை தாக்கிறதுக்கு அவரை நோக்கி பாய அரசர் சரியான நேரத்துல குட்டிக்காரன் அடிச்சு அந்த மிருகத்துடைய அடி வயிற்று பகுதியில அவருடைய வாளால கிழிச்சு விட்டுறாரு. அந்த மிருகம் அப்படியே நில குலைஞ்சு கீழே மயங்கி விழுது. அதை பார்த்த இன்னொரு மிருகம் பயங்கரமா கோபம் அடைஞ்சு அவரை பார்த்து கத்துது. அதை பார்த்த அரசர் மறுபடியும் அவருடைய வாளை எடுத்து தயாரா நிக்க அந்த மிருகம் அவருடைய பக்கவாட்டுல மெதுவா நடந்து வருது. அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்ச தூரம் தள்ளி நின்றுகிட்டு இருக்க ஐசக் அப்புறம் ஆஷ்லி 2 பேரையும் பாக்குது. அரசர் அதை பார்த்து அவங்கள நோக்கி ஓட அந்த மிருகம் ஐசக்கையும் ஆஷ்லியையும் தாக்குறதுக்கு பாய்ந்து ஓடுது. ஐசக்கும் ஆஷ்லியும் அந்த மிருகத்தை பார்த்து அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணை இறுக்கி நல்லா மூடிக்கிட்டு நிக்கிறாங்க. ஐசக் ஆஷ்லி இவங்க 2 பேருக்கும் அரசருக்கும் இருக்கிற கேப் அதிகமா இருக்கிறதுனால அரசரால சரியான நேரத்துல அவங்க கிட்ட போக முடியல. அந்த மிருகம் 2 பேரையும் தாக்குறதுக்கு பாய அரசர் மின்னல் வேகத்துல செயல்பட்டு அவருடைய வாளை கீழே போட்டுட்டு உடனே அம்பியும் வில்லியும் எடுத்து குறி வச்சு அந்த மிருகத்தை நோக்கி செலுத்துறாரு. சரியான நேரத்துல அரசர் செலுத்தின அந்த அம்பு அந்த மிருகத்தை தாக்க ஐசக்கும் ஆஷ்லியும் தப்பிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்த ஐசக்கும் ஆஷ்லியும் அந்த மிருகத்தை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அரசரை பாக்குறாங்க. அந்த மிருகம் லைட்டா அசையற மாதிரி தெரிய அதை பார்த்த அரசர் சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. 2 பேரும் அரசரை நோக்கி ஓட ஆரம்பிக்க அதே நேரம் மிருகம் எழுந்துருது. இவங்க ஓடுறத பார்த்த அந்த மிருகம் மறுபடியும் இவங்களை விரட்டி வருது. அதை பார்த்த அரசர் அவருடைய வில்லுல 2 அம்புகளை ஒரே நேரத்துல வேற வேற திசையை பார்த்தபடி குறி வைக்கிறாரு. அரசர் அந்த அம்புகளை செலுத்த ஒரு அம்பு லெஃப்ட் சைடாவும் இன்னொரு அம்பு ரைட் சைடாவும் வளைஞ்சு போய் அந்த மிருகத்தோட 2 கண்ணையும் தாக்கி அந்த மிருகத்தை குருடாக்குது. அந்த மிருகம் குருடான நிலைமையிலையும் இவங்க ஓடுற சத்தத்தையும் இவங்களுடைய வாசத்தையும் வச்சு இவங்களை பின்தொடர்ந்து வேகமா தாக்குறதுக்கு விரட்டி வருது. அதை கவனிச்ச அரசர் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துடைய வேர் எடுத்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு 2 அம்புகளை எடுத்து அதோட அடிப்பகுதியில இறுக்கமா கட்டுறாரு. அரசர் அதுக்கப்புறம் ஓடி வந்துகிட்டு இருக்க ஐசக் ஆஷ்லி 2 பேரையும் பார்த்து, ஐசக் ஆஷ்லி நான் சொல்றத நல்லா கேளுங்க, நான் சொல்லும் போது சரியான நேரத்துல அப்படியே தரையில படுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஐசக்கும் ஆஷ்லியும் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே அவரை நோக்கி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. கொடிகளால கட்டப்பட்ட அந்த 2 அம்புகளையும் எடுத்து அதே மாதிரி வேற வேற திசையை பார்த்த மாதிரி குறி வச்சு தயாரா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசர் கீழே படுங்க அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு அந்த அம்புகளை செலுத்துறாரு. அதை செலுத்தின அடுத்த செகண்ட் வில்லியும் அம்பியும் கீழே போட்டுட்டு வாளை எடுத்துக்கிட்டு ஐசக்கே ஆஷ்லேயும் நோக்கி ஓடுறாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல சரியான நேரத்துல ஐசக்கும் ஆஷ்லேயும் கீழே படுத்துறாங்க. அதே நேரத்துல அரசர் செலுத்தின அம்பு 2 பக்கம் வளைஞ்சு போய் 2 பக்கத்துல இருக்க 2 மரங்கள்ல குத்தி நிக்குது. அந்த அம்பு அந்த மாதிரி குத்தி இருக்க விரட்டி வந்துகிட்டு இருந்த மிருகம் அந்த 2 அம்புகள்ல கட்டப்பட்டிருந்த கொடியில தடுக்கி ஐசக்கே ஆஷ்லேயும் தாண்டி புரண்டு கீழே விழுகுது. அந்த மிருகம் அந்த மாதிரி அவங்களை தாண்டி போய் விழுகிறத ஐசக்கும் ஆஷ்லேயும் மரண பயத்தோட பாக்குறாங்க. இந்த பக்கம் ஐசக்கையும் ஆஷ்லேயும் நோக்கி வாளோட ஓடி வந்துகிட்டு இருந்த அரசர் அந்த மிருகம் புரண்டு விழுந்த சரியான நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல ஒரு காலை வச்சு ஒரு உந்துதலை கொடுத்து உயரமா தாவி குதிச்சு அந்த மிருகத்தோட பின்னங்கழுத்துல அவருடைய பிளாஸ்மா வாளை இறக்குறாரு. அரசர் அந்த மாதிரி அவருடைய வாளை அந்த மிருகத்தோட கழுத்துல இறக்க அந்த செகண்டே அந்த மிருகம் ரத்தம் கொப்பளிக்க அதே இடத்துல இறந்து போகுது. இது எல்லாம் நடந்து முடிய கீழே விழுந்த ஐசக்கும் ஆஷ்லியும் எழுந்து அரசரை நோக்கி ஓடி வராங்க. 2 பேரும் பக்கத்துல வந்ததும் அரசர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறாரு. அரசர் அந்த மாதிரி கேட்க அதை பார்த்த ஆஷ்லி அழுதுகிட்டே அரசரை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு நொடியில நான் செத்துருவேன்னு நினைச்சிட்டேன் அரசே, என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கத்தி கதறி அழுகிறா. ஐசக் நீங்க காப்பாத்துவீங்கன்னு தெரியும் அரசே, இருந்தாலும் கொஞ்சம் பயமாயிடுச்சு சவா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு சொல்றான். அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அரசர் சரி சரி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம், இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஐசக் ஆஷ்லே 2 பேருடைய தோள்கள்ல கையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 2-3 அடிதான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அரசர் திடீர்னு அவருடைய வில்லை எடுத்து அவருக்கு பின்பக்கம் வானை நோக்கி குறி வச்சு ஒரு அம்பு செலுத்துறாரு. ஐசக்கும் ஆஷ்லேயும் குழப்பத்தோட திரும்பி பார்க்க அரசர் முதல்ல வைத்த கிழிச்சு வீழ்த்தினார் பாத்தீங்களா, அந்த மிருகம் எழுந்து நிக்குது. அரசர் பின்பக்கமா வானை நோக்கி செலுத்தின அம்பு நேரா போய்
அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த மிருகத்தோட நெத்தியில தாக்கி அதை சாகடிக்குது. அங்க நடந்ததை பார்த்த ஐசக்கும் ஆஷ்லேவும் ஆச்சரியத்தோட வாயை பழந்துகிட்டு அரசரை பார்க்க, அரசர் மறுபடியும் அவருடைய கைகளை 2 பேரோட தோள்களை போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஐசக்கும் ஆஷ்லேவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றி நிறைய கேள்வி அரசர்கிட்ட கேட்டுக்கிட்டே வராங்க. அரசர் அவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே வராரு. இப்படியே பேசிக்கிட்டு பல மணி நேரம் காட்டு வழியா நடந்து போறாங்க. 3 பேரும் களைப்படைந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க ஒரு பெரிய மரத்தடிக்கு போறாங்க. ஐசக் பக்கத்துல இருக்க சில செடிகள்ல இருந்து சுவையான பழங்களை பறிச்சுட்டு வர 3 பேரும் அந்த பழங்களை சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சரி ஐசக், நாம கோவிலை சென்றடைய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. அரசர் அந்த மாதிரி கேட்க ஐசக் அவனுடைய ஆர்மர்ல ஃபோராம்ல இருக்க ஒரு டிஸ்பிளேல இருக்கிற தகவல்களை பாக்குறான். அதுக்கப்புறம் நாம போற பாதையில எந்த பிரச்சனையும் வராம இருந்தா 5 இல்லைன்னா 6 நாள்ல போயிடலாம். இல்ல ஏதாவது பிரச்சனை வந்து அதனால தாமதம் ஆயிடுச்சுன்னா 7 இல்ல 8 நாள் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ஐசக் சொன்னதை கேட்ட ஆஷ்லி, 7 இல்லைன்னா 8 நாள் ஆகுமா? இன்னும் 2 வாரத்துல விண்கல் தாக்க போகுது. அதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா போயிடணும். அப்பதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பதறிக்கிட்டே சொல்றா. ஆஷ்லி சொன்னதை கேட்ட அரசர், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம தாமதிக்காம உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு வாக்களிக்கிறாரு. இப்படியே பேசிக்கிட்டே அந்த மரத்தடியில 3 பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ஓய்வெடுக்க தொடங்க வெகு தூரத்துல இருந்து சிலர் இவங்களை பார்க்கிற மாதிரி தெரியுது. 3 பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஐசக்கும் ஆஷ்லேவும் முன்னாடி நடந்து போக அவங்களுக்கு பின்னாடி அரசர் நடந்து போறாரு. அந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க நடந்து போற பாதையில ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி அரசர் உணர்றாரு. அரசர் அவருக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க ஐசக் ஆஷ்லேவை கூப்பிட்டு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள இலைத்தலைகளால மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய வலை ஐசக்கையும் ஆஷ்லேவையும் அப்படியே கட்டி தூக்குது. 2 பேரும் அதுல மாட்டிக்கிட்டு அலறாங்க. அரசர் அவங்கள காப்பாற்ற முயற்சி செய்ய அதுக்குள்ள மனுஷங்களை கொண்டு சாப்பிடக்கூடிய கூட்டம் இவங்களை சுத்தி வளைக்குது. அந்த கூட்டத்துடைய தலைவன் அரசர் முன்னாடி வர்றான். இவனாடா நம்ம ஆளுங்களை கொன்னது அப்படின்னு அந்த தலைவன் கேட்க, பக்கத்துல இருக்க ஒருத்தன், ஆமா பாஸ், இவனேதான், நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பதில் சொல்றான். அந்த தலைவன் அவனது ஆட்கள் கிட்ட கண் மூலமா ஏதோ சைகை செய்ய அவங்க ஐசக்கையும் ஆஷ்லேயும் கீழே இறக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர்கிட்ட இருக்கிற அவங்களுடைய ஆயுதங்களை பறிக்கிறாங்க. அந்த கூட்டத்துடைய தலைவன், இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக அவனுடைய ஆட்கள் ஐசக், அரசர், அதுக்கப்புறம் ஆஷ்லி 3 பேரையும் கட்டி இழுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஐசக், என்ன அரசு இப்படி மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க அதுக்கு அரசர், நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க ஆஷ்லேவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டே வராங்க. அதை கவனிச்ச ஆஷ்லே, அரசே, இவனுங்க பாக்குற பார்வையே சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயத்தோட சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே வரா. ஆஷ்லி அந்த மாதிரி அழுக அதை பார்த்த அரசர், பயப்படாத, உங்க 2 பேர் உயிருக்கும் நான் உத்தரவாதம்னு வாக்களிச்சிருக்கேன். அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அரசர் சொல்லி ஆஷ்லிவுக்கு தைரியம் விட்டுறாரு. இவங்களை சுத்தி இவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு 7 பேர் இருக்கிறத அரசர் பாக்குறாரு. ஆனா இவங்களோட இடத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு அவரால் கணிக்க முடியல. அந்த கூட்டம் இவங்க 3 பேரையும் அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல தோராயமா 20 இருந்து 25 பேர் இருக்கிறத அரசர் பாக்குறாரு. ஐசக், அரசர், அதுக்கப்புறம் ஆஷ்லி 3 பேரையும் அவங்களோட இடத்துக்கு நடுவுல 2 கைகளையும் மேல தூக்கி சங்கிலியால இழுத்து கட்டி நிக்க வைக்கிறாங்க. ஐயோ அரசே, போச்சு போச்சு, இவங்க நம்மள வேக வச்சு தின்னுடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பதறிக்கிட்டு ஐசக் சொல்ல, அதை கேட்ட ஆஷ்லி, என்னது, வேக வச்சு தின்னுடுவாங்களா அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறா. ஆமா, இவங்க மனுஷங்களை கொன்னு சாப்பிடுற கும்பலை சேர்ந்தவங்க அப்படின்னு அரசர் பதில் சொல்றாரு. அரசருக்கு தப்பிக்க சாதகமா இருக்கிற ஒரே விஷயம், இந்த 25 பேரை கொண்ட கூட்டத்துக்கிட்ட பெரிதளவு துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்கள் இல்ல. அவங்க கத்தி, கோடாரி இந்த மாதிரி ஆயுதங்களை மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அரசர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. இவங்களோட ஆயுதம் பிளாஸ்மா வால், பிளாஸ்மா வில், அதுக்கப்புறம் அம்பு, அதோட பிளாஸ்மா துப்பாக்கின்னு எல்லாத்தையும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பிடுங்கி வச்சிருக்காங்க. அரசர் சுத்தி முத்தி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த கூட்டத்தோட தலைவன் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். தலைவன் அவனுடைய கூட்டத்தை பார்த்து, இதோ இங்க நின்னுட்டு இருக்கானே, இவன் தான் நம்ம கூட்டத்தை சேர்ந்த 10 பேரை கொண்டு இருக்கான். அதுல என் தம்பியும் ஒருத்தன். இவனை இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அரசரை கை காமிச்சு கேட்கறான். அந்த தலைவன் அந்த மாதிரி கேட்க, அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருவன், இவனை கொன்னு தின்னுடலாம் அப்படின்னு சத்தமா சொல்ல, அதை கேட்ட எல்லாரும் கரகோஷம் எழுப்புறாங்க. அப்போ இன்னொருத்தன், இவனை மட்டும் இல்ல, இவங்க 3 பேரையும் கொண்டு தின்னுடலாம் அப்படின்னு சத்தமா சொல்றான். அதை கேட்ட இன்னொருத்தன், எனக்கு அவங்களோட நெஞ்சுக்கறி தான் வேணும், அதுவும் அந்த பொண்ணுடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆஷ்லியை பார்த்து நாக்க சொல்லட்டான். அந்த கூட்டத்தோட தலைவன், இந்த பொண்ணை முதல்ல ஏன் இஷ்டப்படி நான் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி ஆஷ்லியை பார்த்துட்டு அவளை நெருங்குறான். இந்த கூட்டத்தோட தலைவன் அந்த மாதிரி ஆஷ்லியை நெருங்க அதை பார்த்த ஐசக் அந்த தலைவனை அசிங்கமா திட்டுறான். அரசர், வேணாம் ஐசக், அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறாரு.
இருந்தும் ஐசக் கேட்காம ஓவரா துள்றான். ஐசக் அந்த மாதிரி திட்ட அதுல கோபம் அடைஞ்ச அந்த தலைவன் ஐசக்குடைய முகத்துல சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறான். அந்த தலைவன் அடிச்ச அடியில ஐசக் மயங்கி போறான். ஐசக் அந்த மாதிரி அடி வாங்கி மயங்கியதை பார்த்த ஆஷ்லே அவனை பார்த்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த அரசர் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அதே நேரம் அந்த கூட்டத்துடைய தலைவன் மறுபடியும் ஆஷ்லேவை நெருங்குறான். ஸோ இந்த இடத்துல சாப்டர் 17 கிங் இன் ஆக்ஷன் பார்ட் 1 நம்ம முடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி அரசர் பண்ண சம்பவங்கள்ல விட்டுட்டு வந்த மிச்சம் ஒன்னொன்னா இவங்களை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில முதல்ல வந்த அந்த 2 மிருகத்தை அரசர் எப்படியோ சமாளிச்சிட்டாரு. ஆனா இப்போ இந்த மனுஷங்களை கொண்டு சாப்பிடுற கூட்டத்தை அரசர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆர்வமா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?